ஐயனார் துணை சீரியல்ல நிலா நான் சோழன் கூட தான் இருப்பேன், எனக்கு வேற யாரும் வேண்டான்னு சொல்லி முடிவெடுக்கக்கூடிய அதிரடியான கதைக்களம் பார்க்கலாமா? நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு லைக் பட்டனை தட்டி விட்டுருங்க. நிலா கிட்ட நிலாவோட அப்பாவும் அம்மாவும் நம்ம திருவண்ணாமலை நாளைக்கே கிளம்புறோம் அப்படின்னு சொல்லிட்டு போனதுல இருந்து நிலாவுக்கு மனசே சரியில்லை. ரூம்குள்ள ரொம்பவே சோகமா இதை எப்படி தடுக்கலாங்கிறத மாதிரி யோசிச்சுட்டு உட்காந்துருக்காங்க. ஏன் இவர் இப்படி பண்றாரு அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுட்டு இருக்கையில அவங்க அப்பாவும் அம்மாவும் பேசிட்டு இருக்கிறத நிலா கேட்குறாங்க. அப்போ அவங்க அப்பா, நிலாவை எப்படியாவது நம்ம இங்கிருந்து கூட்டிட்டு போகணும் தேனு, அவ வரலன்னு அடம் பிடிச்சாலும் கையையும் காலையும் கட்டியாவது இழுத்துட்டு போயிடணுமே தவிர எக்காரணத்தை கொண்டும் மறுபடியும் இந்த கும்பல் கிட்ட விடக்கூடாது. நம்மளை ஏமாத்தி இவ இவ்வளோ தூரம் பண்ணிட்டா, இனிமேலும் நம்ம ஏமாறக்கூடாது தேனுன்னு அவங்க அப்பா சொல்றத நிலா கேட்டுடுறாங்க. நிலாவுக்கு என்ன பண்றதுனே தெரியாம யோசிச்சுக்கிட்டே இருக்காங்க. அப்பதான் இல்ல, இனி இங்க இருக்கிறது நம்மளுக்கு சரிப்பட்டு வராது. அப்பா நம்மளை நல்லா ஏமாத்தி இங்க கூட்டிட்டு வந்திருக்காரு, நம்ம மேல இருக்க பாசத்துல இங்க கூட்டிட்டு வரல, மறுபடியும் பழையபடி கௌரவம் மரியாதைன்னு அதுக்காக தான் நம்மளை இங்க கூட்டிட்டு வந்திருக்காருன்னு நிலா புரிஞ்சுக்கிறாங்க. உடனே நம்ம சோழனுக்கு ஃபோன் பண்ணோன்னு போனை எடுத்து சோழனுக்கும் கூப்பிடுறாங்க. சோழன் கிட்ட, சோழன் நீங்க என்ன பண்றீங்க அப்படின்னு கேக்குறாங்க. நான் என்ன நிலா, உன்னை பத்தி கனவு கண்டுட்டு உட்கார்ந்துருக்கேன் அப்படின்னு சோழன் சொல்றாங்க. சோழன், நீங்க சொன்னது சரிதான், என் அப்பாவும் அம்மாவும் என்னை ஏமாத்தி தான் இங்க கூட்டிட்டு வந்துட்டாங்க. நம்ம கல்யாணம் எப்படி நடந்ததுன்னு தெரிஞ்சதுனால அவங்க 2 பேரும் கோவமா இருக்காங்க. அதுவும் இல்லாம என்னை இங்கிருந்து திருவண்ணாமலை கூட்டிட்டு போறதுக்கு ஏற்பாடு பண்றாங்க சோழன் அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு சோழன் இருந்துகிட்டு, என்ன நிலா சொல்ற, அப்ப நீ போயிடுவியா திருவண்ணாமலை, இங்க இருக்க மாட்டியா அப்படின்னு கேக்குறாங்க. இல்ல சோழன், எனக்குமே அங்க போறதுக்கு விருப்பம் இல்லை, எனக்கு என்ன பண்றதுனே தெரியல அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு சோழன் இருந்துகிட்டு, நிலா தயவு செஞ்சு போயிடாத நிலா, நீ இல்லாம என்னால வாழ முடியாது அப்படின்னு சோழன் சொல்றாங்க. அதுக்கு நிலா, இப்ப எப்படியாவது இதை நிறுத்தியே ஆகணும் சோழன், எங்க அப்பா கிட்ட நான் பேசி பார்த்துட்டேன், ஆனா அவர் புரிஞ்சுக்கிற மாதிரி எனக்கு தெரியல அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு சோழன், என்ன நிலா பண்ண முடியும் அப்படின்னு கேக்குறாங்க. அதுக்கு நிலா, என்னை வந்து கூட்டிட்டு போயிடுங்க சோழன், நான் அங்கேயே இருந்துக்கிறேன், அங்கிருந்த வரைக்கும் நான் நிம்மதியா இருந்தேன், இங்க வந்ததுல இருந்துதான் எனக்கு இப்படி எல்லாம் நடக்குது அப்படிங்கிற மாதிரி நிலா சொல்றாங்க. நிலா, நிஜமாதான் சொல்றியா அப்படின்னு கேக்குறாங்க. பின்ன இந்த நேரத்துல யாராவது விளையாடுவாங்களா சோழன், இவ்வளவு நாளா நான் அங்கதானே இருந்தேன், இனியும் நான் அங்கேயே இருந்துட்டு போயிடுறேன், இவங்க கூட நான் இருக்கல சோழன், நீங்க வந்து என்னை கூட்டிட்டு போயிடுங்க அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு சோழன், இப்ப எப்படி வந்து கூட்டிட்டு போறது, நீ வந்தாலும் உங்க அப்பா அம்மா விடுவாங்களா அப்படின்னு கேக்குறாங்க. அதெல்லாம் தெரியாது சோழன் எனக்கு, நீங்க வந்து என்னை எப்படியாவது இங்க இருந்து கூட்டிட்டு போயிடுங்க அப்படின்னு நிலா கேக்குறாங்க. சோழனும், நீ சொல்லிட்டியல்ல நிலா, நீ சொன்னதுக்கு அப்புறமும் நான் உன்னை அங்க விட்டு வைப்பேனா, நீ எப்ப இந்த வீட்டுக்கு வருவேன்னு இங்க இருக்கிற எல்லாருமே காத்துக்கிட்டு இருக்கோம், நீ தயாராயிரு, நான் வந்து உன்னை கூட்டிட்டு போறேன் அப்படின்னு சொல்லிட்டு போனை வச்சிடுறாங்க. சோழன் வீட்டுக்குள்ள போய் சேரன் கிட்ட ரொம்ப சந்தோஷமா பேசுறாங்க. அதை பார்த்த பாண்டி இருந்துகிட்டு, ஏண்டா உனக்கு என்னாச்சு, எப்ப பாரு இழிச்சுக்கிட்டே உட்காந்துருக்க அப்படின்னு கேக்குறாங்க. அதுக்கு சோழன் இருந்துகிட்டு, நம்ம வீட்டுக்கு ஒரு புது ஆள் வர போறாங்க, யாருன்னு சொல்லு அப்படின்னு கேக்குறாங்க. அதுக்கு பல்லவன் இருந்துகிட்டு, யார் வரப்போறா அப்படின்னு கேக்குறாங்க. அதுக்கு சோழன், எல்லாம் உனக்கு பிடிச்ச ஆள் தான் பல்லவா அப்படின்னு கேக்குறாங்க. அதுக்கு பல்லவன், அண்ணி வராங்களா அப்படின்னு கேக்குறாங்க. எப்படிரா கண்டுபிடிச்ச, நிலாதான் வரப்போறா அப்படின்னு சோழன் சொல்லவும் நடேசன் இருந்துகிட்டு, பொடக்கு இருக்கா, இவன் பாட்டுக்கு ஏதாவது ஒன்று உளறிட்டு உட்காந்துருக்கிறான், அங்க அவ்வளோ பெரிய வீட்டை விட்டுட்டு அந்த பிள்ளை இங்க வந்து உட்காந்து கஷ்டப்படுமாக்கும் அப்படின்னு கேக்குறாங்க. அதுக்கு சோழன், நிலாவுக்கு அந்த வீடு பிடிக்கலையாம், அதனால இங்க வரப்போறா அப்படின்னு நடேசன் கிட்ட சொல்லிட்டு சேரன் கிட்ட, அண்ணா அவளை அவங்க அப்பா அம்மா திருவண்ணாமலை கூட்டிட்டு போறதுக்கு ஏற்பாடு பண்றாங்களாம், இப்பதான் ஃபோன் பண்ணா, நம்மளை விட்டு போறதுக்கு அவளுக்கு மனசு இல்லையா, என்னை வந்து கூட்டிட்டு போச்சோன்னா அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு சேரன், ஏண்டா அவங்க அப்பா நிஜமாலுமே திருவண்ணாமலை கூட்டிட்டு போறேன்னு சொன்னாராடா அப்படின்னு கேக்குறாங்க. ஆமா, நீயே இவ்வளோ ஷாக் ஆகுற அப்படின்னு சோழன் கேக்குறாங்க. அதுக்கு சேரன், இல்லடா சோழா, என்கிட்ட அவரு நல்லவர் மாதிரி பேசினாரு தெரியுமா, உனக்கும் நிலாவுக்கும் என்ன பிரச்சனை, எதனால டைவர்ஸ் ஆச்சுன்னு என்கிட்ட நல்லவர் மாதிரி பேசி கறந்து வாங்கினாரு, இப்ப என்னடானா இப்படி பேசுறாரு அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு சோழன் இருந்துகிட்டு, என்ன சொல்ற நீ, எனக்கு ஒண்ணுமே புரியல அப்படின்னு சோழன் சொல்றாங்க. அதுக்கு சேரன், இல்லடா பல்லவா, நானும் அவரும் என்னை கொண்டு வந்து கார்ல டிராப் பண்ண வந்தார்ல, அப்ப என்னை கேட்டாரு, எதனால உங்க 2 பேர்த்துக்குள்ள சண்டை வந்துச்சு, ஏன் டைவர்ஸ் ஆச்சுன்னு. அப்ப நான் தான் சொன்னேன், நீங்க 2 பேரும் லவ் பண்ணி கல்யாணம் பண்ணல, உதவி கேட்க போய் தான் எப்படியோ ஒரு எதிர்பாராத விதமா கல்யாணம் ஆயிடுச்சுன்னு. அதுக்கப்புறம் கூட அவர் சொன்னாருடா, அப்படியா தம்பி, எனக்கு ரொம்ப சந்தோஷம், நான் எப்படியாவது ட்ரை பண்றேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு போனாருடா. பாண்டி கிட்ட சொன்னப்ப கூட பாண்டி சொன்னா, நீ ஏன்னா அதை சொன்ன, அவங்க சொல்லியிருப்பாங்கல்ல, நீ ஏன் அதுக்குள்ள சொன்ன, எனக்கு என்னமோ இது தப்புன்னு தோணுதுன்னு சொன்னான்டா, நான் கூட இதுல என்ன இருக்குன்னு யோசிச்சேன், பாரேன்
பாண்டி சொன்ன மாதிரியே அந்த ஆள் எவ்வளோ கிரிமினலாக யோசிச்சிருக்கான்னு அப்படின்னு சேரன் சொல்கிறாங்க. சோழன் சேரன் அண்ணாவை பிடிச்சி கட்டி பிடிச்சி முத்தம் கொடுக்குறாங்க. அதை பார்த்த பாண்டிக்கு, ஏண்டா சோழா நீ என்ன அவரை அடிப்பேன்னு பார்த்தா கோவப்படுவேன்னு நினச்சேன், நீ என்ன இப்படி பண்ணுற அப்படின்னு கேட்குறாங்க. இல்லைண்ணா நீ சொல்ல போய் தான் இந்த பிரச்சனை சீக்கிரமே முடிய வந்துச்சு. இது மட்டும் தெரியாமல் இருந்திருந்தா அவங்க அப்பா கூட நிலா கிட்ட நல்ல பேர் வாங்கணும்னு சென்னையிலேயே இருக்கணும்னு யோசிச்சிருப்பாரு. இது தெரிய போய் தான் சரி இவனுக்கும் அவளுக்கும் தான் ஒன்றும் இல்லையே நம்ம திருவண்ணாமலை கூட்டிகிட்டு போயிடலான்னு யோசிச்சிருப்பாரு. அப்படி யோசிக்காட்டி தான் நிலாவோட கோவம் தணிஞ்சு நம்ம வீட்டுக்கு வரதா முடிவு பண்ணியிருக்கா அப்படிங்கிற மாதிரி சோழன் சொல்றாங்க. அதுக்கு சேரன் இருந்துகிட்டு, எப்படியோ நல்லது நடந்தா சரிதான்டா, நீ போய் நிலாவை கூட்டிட்டு வந்துரு, நிலா நம்ம வீட்லயே இருக்கட்டும், நிலா இல்லாம நம்ம வீடு வீடாவே இல்லை, யாரும் ஒரு வேலையும் செய்ய மாட்டேங்கிறீங்க, வீடுல அப்படியே போட்டது போட்டபடி வச்சிடுறீங்க, இனி அவ வந்துருவாள், இனி எல்லாம் பழையபடி நீங்கெல்லாம் பாருங்க அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. நிலா போன்ல சோழனை கூப்பிட்டு வர சொன்னதை தெரிஞ்சுக்கிட்ட தேனுவோட வீட்டுக்காரரும் நிலா கதவை தரன்னு கதவை தட்டுறாங்க. நிலா கதவை திறந்ததும், நிலா நம்ம இப்பவே கிளம்பணும், கிளம்பு அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு நிலா இருந்துகிட்டு, என்னப்பா நாளைக்கு தானே போலாம், நீங்க இன்னைக்கே போலான்னு சொல்றீங்க அப்படின்னு சொல்றாங்க. இல்ல நிலா, அங்க அவசரமா ஒரு வேலை வந்துருச்சு, நம்ம காலையில அங்க திருவண்ணாமலையில இருந்தே ஆகணும், இப்பவே நீ கிளம்பு அப்படின்னு சொல்றாங்க. நிலா என்ன பண்றதுன்னு தெரியாம கிளம்ப ரெடி ஆகுறாங்க. பேக் எல்லாம் எல்லாமே எடுத்து வைக்கிறாங்க. கார்ல போய் ஏறி காரும் கிளம்ப ஆரம்பிக்குது. சோழன் வீட்டுக்கு வந்து பாக்குறாங்க. நிலாவோட வீடு பூட்டி இருக்கு. சோழனுக்கு என்ன பண்றதுன்னு தெரியல. நிலாவுக்கு ஃபோன் பண்றாங்க. ஃபோனை நிலா எடுக்க மாட்டேங்கிறாங்க. மெசேஜ் மட்டும் பண்றாங்க. சோழன், என் அப்பா அம்மா இன்னைக்கே வீட்டுக்கு போலான்னு சொல்லிட்டு கார்ல கூட்டிட்டு போயிட்டு இருக்காங்க, எப்படியாவது என்னை தடுத்து நிறுத்து சோழன் அப்படின்னு சொல்லி மெசேஜ் போடுறாங்க. சோழனும் பல்லவனும் சேர்ந்துக்கிட்டு பைக்ல ரொம்ப ஸ்பீடா ஹைவேல போயிட்டு இருக்காங்க. அப்பன்னு பார்த்து ஒரு கார் ஆக்சிடென்ட் ஆகி கிடக்குற மாதிரி தெரியுது. கூட்டமா நிக்கிறாங்க. இவங்க 2 பேரும் இறங்கி போய் அந்த இடத்த பாக்குறாங்க. அங்க ஆக்சிடென்ட் ஆகி கிடக்கிற கார் நிலா போயிட்டு இருந்த காரு. அதை பார்த்த சோழனுக்கு நிலாக்கு ரோட்ல மயங்கி கிடக்கவும் சோழனுக்கு என்ன பண்றதுனே தெரியல. நிலாவை தூக்கி மடியில போட்டு வச்சுக்கிட்டு, நிலா எந்திரி நிலா எந்திரி நிலான்னு கத்துறாங்க. அங்க இருந்தவங்களாம், ஏப்பா தம்பி இந்த பொண்ணு உனக்கு தெரியுமா அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கு சோழன், ஆமா சார் இது என் ஒய்ஃப் அப்படின்னு சொல்றாங்க. ஒய்ஃபா? ஐயோ ரொம்ப பிளட் லாஸ் ஆயிருக்கு தம்பி, எப்படியாவது கூட்டிட்டு ஹாஸ்பிட்டல் போங்க அப்படின்னு சொல்றாங்க. அவங்க அப்பா அம்மாவும் விழுந்து கிடக்குறாங்க. ஆம்புலன்ஸ் வருது. எல்லாத்தையுமே கூட்டிட்டு ஹாஸ்பிட்டலுக்கு போறாங்க. அங்க போய் 3 பேரும் 3 விதமா அட்மிட் ஆயிருக்காங்க. நிலாவுக்கு தலையில ஹெட் இன்ஜுரி பலமா ஆயிருக்கு. டாக்டர் சொல்றாரு, இந்த பொண்ணுக்கு பலமா ஹெட் இன்ஜுரி ஆயிருக்கங்காட்டி என்ன வேணாலும் நடக்கலாம், எதா இருந்தாலும் 24 மணி நேரம் கழிச்சு தான் சொல்ல முடியும்னு டாக்டர் சொல்லிடுறாரு. சோழனுக்கு என்ன பண்றதுனே தெரியல. ரொம்பவே அழுகிறாரு. கோயிலுக்கெல்லாம் போய் வேண்டுறாரு. வந்து பார்த்தா நிலாவும் ரெக்கவர் ஆயிடுறாங்க. அப்ப டாக்டர் சொல்றாரு, நிலாவுக்கு ரெக்கவர் ஆயிட்டாங்க, பட் பழசு எல்லாமே மறந்துட்டாங்க. நிலாவுக்கு இப்ப இருக்கிற சுச்சுவேஷன் மட்டும்தான் ஞாபகம் இருக்கு. நீங்களோ இல்ல பாஸ்ட்ல நடந்த எந்த விஷயமே அவங்களுக்கு ஞாபகம் இல்லை. அதை ஞாபகப்படுத்தணும்னு நீங்க ட்ரை பண்ணா ரொம்ப சிவியரா ஆக்ஷன் எடுக்கும்போது மறுபடியும் பிளட் லாஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிற மாதிரி டாக்டர் சொல்லிடுறாரு. சோழன் போய் நிக்கிறாங்க. அப்ப நிலா இருந்துகிட்டு, யார் இவரு அப்படின்னு கேட்குறாரு. சோழனுக்கு உலகமே இடிஞ்சு போயிடுற மாதிரி ஆயிடுது. என்ன பண்ணுறதுனே தெரில. நான் அப்படிங்கிற மாதிரி நிற்கிறாங்க. அதுக்கு பல்லவன் வந்துக்கிட்டு, என்ன கூட தெரியலையா உங்களுக்கு அப்படின்னு கேட்குறாங்க. இல்லையே எனக்கு தெரியல. ஆமா என் அப்பா அம்மா எங்க அப்படின்னு கேட்குறாங்க நிலா. பல்லவனுக்கும் ஒரு மாதிரி ஆயிடுது. என்ன பண்ணுறதுனே தெரியல. அங்கே நிற்க கூட அவங்களால முடியல. ரொம்பவே அழுக வருது சோழனுக்கு. இதுதான் இனி வர எபிசோடுகளில் நடக்க போகுதுன்னு நான் நினைக்கிறேன். நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்.